வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Wishing you all a very happy New Year 2025. This video is sponsored by BuyMod mobile app. பலரும் இந்த ஆங்கில புத்தாண்டை ஒதுக்கி வைக்கின்றார்கள். அதாவது, நான் ஒரு தமிழன், ஒரு இந்தியன், ஒரு இந்து என கூறி இந்த ஆங்கில புத்தாண்டை ஒதுக்கி விடுகின்றனர். சித்திரை முதல் நாள் தான் நமது புத்தாண்டு என்றும் கூறி, இவ்வாறு நாம் இந்த ஆங்கில புத்தாண்டை ஒதுக்கி தள்ளுவதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கிறது? பொதுவாக நாம் எல்லா அதிகாரப்பூர்வமான குறிப்பேடுகளில் எல்லாமே ஆங்கில மாத கணக்கை வைத்தே நாம் பயன்படுத்தி வருகின்றோம். உதாரணத்திற்கு, அதிகாரப்பூர்வமாக நாம் எந்த இடத்திலும் நமது தமிழ் மாத பெயர்களையோ அல்லது மற்ற இந்திய மொழியில் அதிகாரப்பூர்வமாக நாம் பயன்படுத்துவது கிடையாது. அது மட்டுமல்ல, நாம் உபயோகிக்கும் அனைத்து தொழில்நுட்பங்களும், குறிப்பாக தினசரி உபயோகிக்கும் இந்த வாட்ஸ்அப் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், இமெயில் ஆகட்டும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என அனைத்துமே ஆங்கில மொழியில்தான் உள்ளது. அவ்வாறு இருக்க, நாம் ஏன் இந்த புத்தாண்டு தினத்தை மட்டும் ஒதுக்க வேண்டும்? இந்த ஆங்கிலமும் ஒரு சாராருக்கான தாய்மொழியே. அதுபோல் நாமும் நமது தாய்மொழியை மதித்து அந்த ஆங்கில புத்தாண்டானது ஒரு சாரருக்கான அது என்ற குறுகலான மனப்பாங்கு அல்லாமல், எல்லா இடத்திலும் நாம் அந்த ஆங்கில மாத தேதிகளை குறிப்பிட்டு உபயோகப்படுத்தி இந்த புத்தாண்டு தினத்தில் மட்டும் அதை நாம் ஒதுக்குவோம் என்பது அது சரியானது அல்ல என்பது எனது தனிப்பட்ட கருத்து. முதலில் நாம் அந்த சித்திரை முதல் நாளான தமிழ் புத்தாண்டில் அனைவருக்கும் வாழ்த்து கூற வேண்டும். அது மட்டுமல்லாமல் எல்லா தமிழ் விழா பண்டிகை நாட்களிலும் பிறருக்கு எல்லாவருக்கும் வாழ்த்தும் சொல்ல வேண்டும். அவ்வாறு கடைபிடித்தோமானால் நமது தமிழ் பண்பாடு, கலாச்சாரம் ஆகிய அனைத்தும் வளரும். தமிழ் உணர்வும் நம்மிடையே மலரும். வேறுபாடில்லாமல் எல்லா புத்தாண்டையும் நாம் சிறப்பாக கொண்டாடலாம். நன்றி. This video is sponsored by BuyMod mobile app. அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Wishing you all a very happy New Year. Thank you. സുഖമിതു മറയരുതിനിയൊരു പിറവി വരെ